இஸ் ஃபாலோட் பை தட் நம்ம இதுக்கு முன்னாடி ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்துருந்தோம். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு டிஎம்ஐ போர்ஷன் இருக்கும். 0 to 5 yearsக்குள்ள ஹியூமனோடைய growth எப்படி இருக்கு, எப்படி ஃபார்ம் ஆகும், டெவலப் எப்படி நடக்கும் அப்படிங்கறத பார்த்துருந்தோம். அதனோட கண்டினியூஷனா நம்மளுக்கு எக்ஸாம் போர்ஷன்ல வர்றது 6 to 11 yearsல ஹியூமனுடைய growth எப்படி இருக்கும், டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா அட்லசன்ட் பீரியட் பத்தி பார்த்திருந்தோம். தட் இஸ் ஆல்சோ a பார்ட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இல்லையா? ஸோ அது எப்படி நடக்கும் அப்படிங்கறதையும் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அண்ட் ஃபாலோட் பை தட் நமக்கு இன்னைக்கு இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திஸ் would be our next chapter. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் என்ன இருக்கும் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் தி கன்சர்ன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் தட் we are facing while developing the human growth and development அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர்ல நம்ம பாக்குறது. ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்கும், பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எப்படி டெவலப் ஆகும், மென்டலி, பிசிக்கலி, சோஷியலி என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பார்ப்போங்கிறது எல்லாமே we have discussed இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ல என்ன மாதிரியான டிராபேக்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும், அண்ட் அதுல எப்படி அடாப்ட் பண்ணுவாங்க, அதுல எப்படி அந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே நமக்கு இருக்கும். அண்ட் தட்ஸ் கால் கன்சர்ன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ வில் பி ஷேரிங் தி ஸ்கிரீன். ஹோப் தி ஸ்கிரீன் வில் பி விசிபிள். எஸ். ஸோ இந்த சாப்டர் தான் கன்சர்ன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ இதுல என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு, வாட் ஆர் த இஷ்யூ, ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமனுடைய வளர்ச்சிக்கு, பாடி அமைப்புக்கு என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுல என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த இஷ்யூஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, நேவிகேட்டிங் த எக்கோசிஸ்டம் ஆஃப் ஹியூமன் வல்னரபிலிட்டி. ஸோ இந்த வல்னரபிலிட்டி தான் முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பிரச்சனைகளுக்கு வந்து இருக்கும். இஷ்யூஸ் ஆகட்டும், ஹியூமன் பாடியில வரக்கூடிய டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் இந்த வல்னரபிலிட்டி முக்கியமான காரணமா இருக்கும். வாட் இஸ் வல்னரபிலிட்டி அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க சஃபரிங்ஸ்ல இருப்பாங்க. தே நீட் மோர் அட்டென்ஷன் than நார்மல் பீப்புள். அவங்க எல்லாம் வல்னரபிள் பீப்புள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம விமென், சில்ட்ரன் அப்படிங்கிறது இந்த சொசைட்டில ஜென்ரலா தே வில் பி மோர் வல்னரபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா தே நீட் எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் சப்போர்ட். அதனால அவங்கள வந்து வல்னரபிள் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ அந்த வல்னரபிலிட்டிக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் எல்லாம் வேணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னா, the girl child labor and socio economic disadvantages. பெண் குழந்தையா இருக்காங்க, இல்ல சின்ன வயசுலயே அவங்க என்ன பண்ணுவாங்க, வறுமையின் காரணமா வீட்டை சப்போர்ட் பண்றதுக்கு இல்லாம ஒர்க்குக்கு போகல, அதான் சைல்ட் லேபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த சைல்ட் லேபர் போறாங்க. அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜஸ், சோஷியலா அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள்கான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அந்த ஃபேமிலி நல்ல ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல ஃபேமிலியில பேரண்ட்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு குறைபாடா இருக்கிறதுனால அவங்க அதை வெளியில தேடி அந்த சோசியல் ஸ்ட்ரக்சருக்கான அமைப்பு அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது மூலமா அவங்க வெளியில தேடி இருக்கலாம். ஸோ அந்த அது லேக் ஆயிருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹெச்ஐவி எய்ட்ஸ் இந்த மாதிரியான பிசிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், பிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கலாம். பிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இஸ் ஆல் அபவுட் அவங்களுக்கு ஏதாவது உடல் அமைப்புல பிரச்சனை இருக்கு, பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, கை கால் ஏதாவது ஒண்ணு பிரச்சனையில இருக்கு, முடமா இருக்காங்க, அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா பிசிக்கல் டிசபிலிட்டிஸ்ல இருப்பாங்க. அண்ட் மென்டல் ரிட்டார்டேஷன், மென்டலி அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஐக்யூ டெவலப் ஆகாம இருக்கும், இல்ல ஜென்ரலி அவங்களுடைய மென்டல் பிரெயின் டெவலப்மெண்ட்டே டிஸ்டர்ப் ஆயிருக்கும், அந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க. அது மென்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு வல்னரபிள் குரூப், அதாவது மோஸ்ட் அஃபெக்டட் குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இவங்களுக்கு தே நீட் எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் அவர் சைட். மற்றவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் வந்து கொடுக்கணும். அண்ட் இது என்ன மாதிரியான விஷயங்கள்னால டிஃபர் ஆகும் அப்படின்னா, இட் நீட் சம் ஃபவுண்டேஷனல் ஹெல்த் அண்ட் ரீப்ரொடக்டிவ் செக்யூரிட்டி. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. பிசிக்கலா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது. சேஃப் மதர்ஹுட், அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே மதர்ஹுட் பத்தின நாலேஜ் இருக்கணும், மதர்ஹுட் எப்படி கேரி பண்ணணுங்கிற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் அண்ட் ரீப்ரொடக்டிவ் செக்யூரிட்டி கொடுக்குறோம்னா அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி அண்ட் காக்னிஷன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வகையில ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும்.
பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டியோ, அதுல இருந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளோ, இல்ல அத அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கிற அந்த காக்னிட்டிவ் அறிவோ எப்படி இருக்குங்கிறது எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கிரைப் பண்றது. அண்ட் ஆல்சோ அபவுட் சிஸ்டமேட்டிக் சோஷியல் வல்னரபிலிட்டி. இது நார்மலா நம்ம சிஸ்டம்ல நம்ம ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேர்ள் சில்ட்ரன் அண்ட் வந்து அவங்களுக்கு விமெனுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து சில்ட்ரனுக்கு விமெனுக்கு இவங்களுக்கெல்லாம் அதிகமான வல்னரபிலிட்டி பீப்புள் அவங்களுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணுங்கிறது ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் அமைப்பு. அதை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கறதா. ஸோ வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் மூலமா நம்ம அதை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான வல்னரபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வல்னரபிள் பிஹேவியர்ல வந்து இருப்பாங்க. அண்ட் டெலிக்வன்சி அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் மூலமா தப்பு பண்ணுவாங்க இல்லையா? சட்டத்துக்கு விரோதமா ஏதாவது கிரைம் பண்றாங்க அப்படிங்கறதுனா டெலிக்வன்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுதான் நம்ம ஜுவீனியல் டெலிக்வன்சி கூட பார்த்திருந்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த வல்னரபிலிட்டிக்குள்ள இழுத்துட்டு போறது. அண்ட் இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுதான் டயக்னோஸ்டிக் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். சோ இதை நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, யூ ஷுட் ஐடென்டிஃபை த வல்னரபிலிட்டி. அந்த பீப்புளுக்கு இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத யூ ஷுட் ஐடென்டிஃபை. அவங்களை அப்சர்வ் பண்றது மூலமாவே வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு பிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கா, மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காங்களா, சைல்ட் லேபர்ல இருந்தாங்கன்னா அந்த குழந்தை கண்டிப்பா இந்த மாதிரியான மென்டல் காக்னிட்டிவ் அஃபெக்ட்ல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்றது. ஆனா அதுக்கப்புறமா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம். அது இப்போ இன்கேஸ் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பிஹேவியர் இப்போ வேலைக்கு போற சின்ன சின்ன பசங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ரூட்னஸ் இருக்கும். ஒரு ரெஸ்பெக்ட் இருக்காது. பேசிக்கா யாராவது கேட்கறாங்கன்னா அது நின்று பதில் சொல்லணுங்கிற அந்த பொறுமை, அந்த பேஷன்ஸ் தன்மை, மேனர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். தட்ஸ் வை பிகாஸ் தே வில் பி ஹேட்டிங் தேர் ஓன் செல்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். அவங்க பேரண்ட்ஸோ வீட்டுல இருக்கிறவங்களையோ பழகுறவங்களோ அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். இந்த இந்த வயசுல நான் இதை கோத்ரூ பண்றேனேங்கிற மாதிரியான ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு அந்த இப்போ அவங்க இந்த பிஹேவியர் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் தி ரூட் காஸ், ஆக்சுவல் பிஹைண்ட் த ப்ராசஸ், என்ன பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ஆல்சோ அப்ளை த ஸ்பெசிபிக் இன்டர்வென்ஷன். ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், அவங்களுக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ பேசிக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹியூமனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸ்டர்னலி, இன்டர்னலி, பிசிக்கலி எல்லா வகையிலுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ் இது எல்லாம் வல்னரபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லும். ஓகே, இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாமே வல்னரபிலிட்டியோட தொடர்புடையது தான். அதாவது டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீ இது நீ அதுன்னு ஒரு மாதிரி கேட்டகரைஸ் பண்றோம் இல்லையா, அது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ என்ன மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ சைக்கிள் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும் அப்படின்னா யூ வில் பி கோ த்ரூ அண்டர் ஏர்லி டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஏர்லியரா டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து அதிகமா வந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணலாம். லைக் வந்து அவங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றதோ, இல்ல வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட்டை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதோ, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ப்ரியாரிட்டைஸ் பண்றதுக்கான தெளிவு இல்லாம இருக்கிறது. அண்ட் ஆல்சோ புவர் ஹெல்த் ஆஃப் நியூ பார்ன். புதுசா குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணுங்கிற அறிவு தெளிவு வந்து இல்லாம இருக்கும் மதருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ. ஆனா அது மூலமா வந்து பிரச்சனைகள் வரும். அந்த குழந்தைக்கும் பிரச்சனை வரும், இம்யூனிட்டி ப்ராப்ளம் வரும், அந்த ஹெல்த்துக்கான விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஏர்லி மேரேஜ் அண்ட் பிரெக்னன்சி. ஏர்லி மேரேஜ் பண்றாங்க, சின்ன வயசுலயே பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அப்போ பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா தட் வில் பி ஹேவிங் அன்சேஃப் டெவலப்மெண்டல் டைமிங். அவங்களுடைய இன்டர்னல் பாடி பார்ட்ஸ் டெவலப் ஆகாம இருந்திருக்கலாம். அதனால ஒரு குழந்தைய நல்லா வளர்க்கறதுக்கான அவங்க பாடி அமைப்பு ரெடி ஆகாம இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஏர்லி மேரேஜஸ்னால, அந்த பிரெக்னன்சினால வரக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அன்சேஃபான issues வந்து happening for both the child and the mother. And also educational dropout. And இது ஸ்கூல்ல இருந்து எஜுகேஷன் ட்ராப் அவுட், நீங்க வீட்டு வேலை செய்யறதுக்கோ இல்ல ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் காரணமா பணம் கட்ட முடியாது, இல்ல படிக்க முடியாது, ஃபேமிலி நீட்ஸ் சம் மணி சப்போர்ட் அப்படிங்கறதுனால வேலைக்கு வந்து போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எஜுகேஷனல் ட்ராப் அவுட் வந்து அதிகமாகும். எஜுகேஷன் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வெளியில போவாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. அண்ட் ஆல்சோ ஹேவிங் லேக் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் புவர் ஹெல்த். நியூட்ரிஷனை பத்தி தெளிவு இல்லாம குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், இல்ல இந்த இந்த வயசு பசங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுங்கிற இந்த ஒரு நியூட்ரிஷனுக்கான அவேர்னஸ் தெளிவு இல்லாம ஏதோ ஒண்ணு எப்படியோ செஞ்சு இது சாப்பிடுறதுன்னா ஹெல்த்தி, அவங்களுக்கு நியூட்ரிஷியஸா பாடி ஃபீல் ஆகாது. தே வில் பி ஹேவிங் புவர் ஹெல்த். ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே கம்ஸ் அண்டர் தி வல்னரபிலிட்டி விச் வில் பி
டிஸ்கிரிமினேட்டட் அண்டர் திஸ் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் என்னால முடியாதுன்னு அந்த இயல்புலயே பாதிச்சு வரக்கூடிய விஷயங்கள் இந்த டிஸ்கிரிமினேஷன் பார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு எல்லாம் வந்து எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா, ஆப்வியஸ்லி எஜுகேஷன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்களால மாத்த முடியும். இன்னைக்கு சஃபர் ஆகுறாங்கனாலும் நாளைக்கு அதை மாத்த முடியும். பட் எப்படி அது அப்படின்னா, எஜுகேஷன் ஈல்ஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். சப்போஸ் அவங்க இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கலி லீட்ஸ் டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஏர்ன் பண்றதுக்கான சோர்சஸ் கொடுக்கும். கன்சியூமர் ரைட் அவேர்னஸ், பேசிக்கா இருக்கக்கூடிய அவேர்னஸ் என்ன இருக்கு, நாட்டுல என்ன நடக்குது, என்ன மாதிரியான அவேர்னஸ்ல இருக்கணும், அந்த ஜென்ரேஷனல் ஹெல்த்துக்கான விஷயங்கள் எல்லாம் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், இதை சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இது நல்லது, இது கெட்டதுங்கிற தெளிவெல்லாம் எஜுகேஷன் வர்றது மூலமா இந்த சைக்கிளே பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே. இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ், வாட் ஆர் ஆல் தி என்விரான்மென்டல் பிரஷர்ஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் அப்படின்னா, என்விரான்மென்டல் பிரஷர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, தட் வில் பி கம்ப்ரஸிங் இன்டு அன் ஆன்டி சோஷியல் பிஹேவியர். ஸோ ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு அந்த குழந்தையோ அந்த பர்டிகுலர் பர்சன்ஸோ வந்து வெளி உலகத்துக்கு போறாங்க. ஒரு சோஷியல் பிஹேவியர்ல பொது இடங்கள்ல எப்படி மேனஸ்டா பிஹேவ் பண்றாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த சோஷியல் பிஹேவியர் பேட்டர்னுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, இங்க நமக்கு குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாரி பாவர்ட்டில இருக்காங்க, இல்ல கிரவுடட் ஹோம்ஸ்ல இருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபேமிலி. அதனால நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். பேரண்டல் குவாரல்ஸ் இருக்கும். பேரண்டல் குவாரல்ஸ்னா பேரண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டுருப்பாங்க இல்லையா? மதர் அண்ட் ஃபாதருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அண்ட் வயலன்ஸ் இன் மீடியா. அவங்க மீடியால என்ன பார்க்குறாங்களோ அத நம்பி அத பெருசுன்னு நெனச்சு வர்றது. அண்ட் பேட் கம்பெனி, சூசிங் பேட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற ஆளுங்கள தப்பா செலக்ட் பண்றது. அண்ட் லேக் ஆஃப் பிளே, செல்ஃப் நாலேஜ் ஆகட்டும், இல்ல விளையாடுறதாகட்டும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து தெளிவு இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும். தேல் பி ஹேவிங் அ ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கும். ஒரு பிரைவசி இல்லாம இருக்கும். இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களே யோசிக்க விடுறதுக்கோ, எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறதுக்கான பிரைவசி குடுத்திருக்க மாட்டாங்க. அது லேக் ஆயிருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ டிசப்பாயின்ட்மெண்ட்லயே இருந்திருப்பாங்க. என்ன நம்ம ஒண்ணு நெனச்சோம். நமக்கு இப்படியே நடக்குது. இருக்குதுங்கிறது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் அவங்களுக்கு லீட் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ இதெல்லாம் அவங்க டம்ப் பண்ணி எடுத்துக்கிட்டே வர்றதுனால என்ன அவுட்புட் பார்ப்போம் அப்படின்னா, தி வில் பி ஆக்டிங் விகரஸ். ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவாங்க. ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அண்டர் 16ல பாய்ஸ் இருக்காங்க, அண்டர் 18ல கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான தவறுகள் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். நெகட்டிவ் இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். லைக் திருடுறதோ, இல்ல பொய் சொல்றதோ, இல்ல சட்டத்துக்கு மீறி பண்ற விஷயங்களோ, அமௌண்ட்டுக்காக, இல்ல செல்ஃப் எக்ஸ்பிளரேஷன்ஸ்க்காக, வீட்ட மீறி நான் பண்றேங்கிற அந்த ஒரு ஈகோக்காக, ஏதோ ஒரு சிஸ்டம், ஏதோ ஒரு பேக் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். சோ அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இன்வால்வ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா, இதுக்கு என்ன நம்ம ரெமடியல் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா, வி ஷுட் ஹேவ் சம் வொகேஷனல் ட்ரெய்னிங். நம்ம வீட்டுக்குள்ளேயே நீங்க அத சொல்லி புரிய வைக்கிறது. அந்த குழந்தைக்கு இல்ல இல்ல குழந்தைக்கோ, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன்ஸ்க்கோ, இல்ல இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு தப்பு நடக்குது ஃபேமிலிக்குள்ள அப்படின்னா, அத உட்கார்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான தன்மை வேணும். அண்ட் ஆல்சோ பாவர்ட்டி ரிமூவல், மைக்ரோ லோன்ஸ். சின்னதா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு. ஃபேமிலில கஷ்டம் இருக்கிறனால தான் குழந்தைக்கு வந்து அந்த சம்பாதிக்கணும், திருடணுங்கிற இதே போகுது. அப்படிங்கிறதுனா அதுக்கு வி ஷுட் ஹேவ் சம் பாவர்ட்டி ரிமூவல், மைக்ரோ லோன்ஸ். நெறைய சின்ன குழு லோன்ஸ் எல்லாம் மாரி குடுக்குறாங்க இல்லையா? அந்த மாரி நெறைய லோன்ஸ் குடுக்குறாங்க. அது எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாரி ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்றதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டெடிகேட்டட் ரீகிரியேஷனல் ஃபெசிலிட்டீஸ். இருக்கிற விஷயங்கள திருப்பி நம்ம ஒண்ணும் இல்ல, நம்ம திருப்பி வி கேன் ரீகிரியேட் அண்ட் திருப்பி விஷயங்கள வந்து நம்மளால மாத்திக்க முடியுங்கிறதுக்கான அந்த பாசிட்டிவ் ரெமிட்டன்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். So இந்த பிரஷர்லாம் இருந்துச்சு அப்படின்னா, the particular children will be having all the delinquent acts. So that அதுக்கு remedial actions will be having this suggestions and all. ஓகே. இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, எக்கனாமிக்கலா அந்த அந்த பர்ட்டிகுலர் ஹியூமன் வந்து சர்வைவ் ஆகணும் இல்லையா? அந்த எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றது வுட் பி தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் தி சொசைட்டி. சோ அந்த எக்கனாமிக்கா அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க, எப்படி சர்வைவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எக்கனாமிக்கலா லேக் ஆகுறாங்க, ஃபேமிலில அந்த சப்போர்ட் இல்ல, பேரண்ட்ஸ் கிட்ட அந்த சப்போர்ட் இல்ல, அந்த குழந்தைக்கு கிடைக்கலங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி தே வில் பி சூசிங் சைல்ட் லேபரிங் இல்லையா? வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. 14 இயர்ஸ்க்கு கீழ அந்த குழந்தைக்கு வந்து 12 to 16 ஹவர்ஸ் ஷிஃப்ட்ல வந்து பாக்குது அப்படின்னா, வாட் வில் பி தேர் மைண்ட் செட் அண்ட் தி பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். அவங்களுக்கு மனசுலயும் உடம்புலயும் எவ்வளவு யோசிப்பாங்க. 14 வயசுக்கு கீழ இந்த மாதிரி ஒரு 12 மணி நேரம், 16 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட்லயோ, ஒரு மூட்டை தூக்குறதுலயோ, ஏதோ ஒரு வேலை வந்து அந்த குழந்தை பாக்குது அப்படின்னா, they will be having the permanent disabilities, risk of infectious diseases. அவங்க பாடிக்கு வந்து டிசீசஸ் வந்து வரக்கான சான்சஸ் இருக்கும்.
பாடி பொசிஷன்ஸ்ல, ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி காசஸ் தி டிமாண்ட் ஃபார் சீப் சைலண்ட் லேபர். அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சம்பாரிச்சா போதும், ஏதோ ஒரு வேலை அப்படின்றதுதான் வேலைக்கும் அமௌண்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர, அது அவங்களுக்கு லாங் ரன்னுக்கு யூஸ் ஆகுமா, அதுல அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமா, அதுல ஃபியூச்சர் இருக்காங்கிற தெளிவு வந்து இருக்காது. இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், காசு வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே வந்து இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் தட் ஆர்ஃபண்ட் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு என்னப்பா எதுனாலும் வந்து நானே செய்யற மாதிரி இருக்குங்கிற மாதிரியான ஒரு தனக்கு யாருமே இல்ல அப்படிங்கறது மாதிரியான மென்டலி அவங்க வந்து ஒரு வெக்ஸான மைண்ட் செட்ல அந்த குழந்தை அப்ப இருந்தே அது பழக ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் இதுக்கு என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து குடுக்கலாம் அப்படின்னா, நான் ஃபார்மல் எஜுகேஷன் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இந்த டெய்லி ஸ்கூலுக்கு போகணும், நீ உட்காந்து படிக்கணும், அட்டை டு அட்டை படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி இல்லாம நான் ஃபார்மல் எஜுகேஷன்ஸ் இருக்கு. அதை வந்து அதிகமா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். நான் ஃபார்மல் எஜுகேஷன்ஸ் லைக் அவங்க வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போகணும், ஃபுல் டைமா படிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஸோ நான் ஃபார்மல் எஜுகேஷன் இஸ் ஆல் ரிலேட்டட் டு ஸ்கில் ஓரியன்டட். வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது மூலமா இருக்கக்கூடியது டிப்ளமோ கோர்சஸோ இல்ல 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கோர்சஸோ, எது நிறைய டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. இத்தனை வயசு வந்துருச்சு, மினிமம் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்திருக்காங்கனாலே தே கேன் அட்டன் எனி டைப் ஆஃப் நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் வந்து எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்ல இருந்து தே வில் பி ஹேவிங் லாங் ரன் ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கெயின் ஆகலாம். ஸோ சைல்ட் லேபர்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆப்போசிட் ஆஃப் தட் சோஷியோ எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் அண்டர் ப்ரிவிலேஜ்டு லிவிங்ல இருக்கிறாங்க. அண்டர் ப்ரிவிலேஜ்ட் இஸ் ஆல் அபவுட் அவங்களுக்கு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் வந்து அந்த ஒரு இதுல இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் வெளி சர்க்கிள்ல இருக்காங்க அப்படின்னா, தே வில் பி ஹேவிங் அண்ட் ஆல்சோ ஃபார் தி பேரண்டல் ஃபெயிலியர். பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிங்கா இல்ல, டிவோர்ஸ்டு பேரண்ட்ஸா இருக்காங்க, இல்ல பேரண்ட்ஸ்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிசிக்கலி இமோஷனலி நிறைய வந்து சப்ரஷன்ஸ் இருக்கும், நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம என்ன இவ்ளோ டார்கெட்டடா இருக்கோம், நமக்குன்னு இவ்ளோ சப்போர்ட் இல்ல, சப்போர்ட் சிஸ்டம் இல்லங்கிற மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ தட் இமோஷனல் டெவலப்மெண்ட்டே அவங்களுக்கு இருக்காது. எப்பவுமே டிபெண்டன்சி தேடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு என்ன மாதிரியான சோர்சஸ் குடுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு மிட் டே மீல்ஸ், யூனிஃபார்ம்ஸோ இல்ல ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டே ஈஸியா ப்ரொவைட் பண்ணுது. ஆனா அது எல்லாமே நம்ம வந்து ஈஸியா அவங்களுக்கு வந்து சொல்ல முடியும். அவங்க எவ்வளவு வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்ல அப்படின்னாலும் தே வில் பி ஹேவிங் தி எஜுகேஷன். அதுக்கான விஷயங்கள் எல்லாம் அவங்களால ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வொகேஷனல் ட்ரைனிங் மாதிரி வந்து அட்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் சொல்லுவோம். நம்ம ஹோம் சயின்ஸ் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் தானே. ஸோ அந்த மாதிரியான ஸ்கில் ஓரியன்டட் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஆனா அது எல்லாமே செல்ஃப் கான்பிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு, செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன்ஸ்க்கு அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் ஒரு வல்னரபிலிட்டி ஆகுது. ஒரு ஒரு ஹியூமன் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு தடுக்கிறதுக்கான விஷயமா இது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சோ இது வந்து பிசிக்கலி என்ன மாதிரியான இஷ்யூஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, பிசிக்கலி தேர் வில் பி செவரல் டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ். ஸோ என்ன மாதிரியான டிசபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, ஆர்த்தோபெடிக் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஆர்த்தோபெடிக் இஸ் ஆல் ரிலேட்டட் டு லிம்ஸ் அண்ட் நமக்கு உங்களுக்கு போன் டெவலப்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு. ஆர்த்தோ அப்படின்னாலே போன் இல்லையா? ஸோ போன் டெவலப்மெண்ட்ல, போன் ஃபங்க்ஷன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ் டிசபிலிட்டி கால் ஆர்த்தோபெடிக் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு லிம்ஸ் வந்து விரல் வந்து இருக்கு. பிரைமரி இண்டிகேட்டர்ஸ் என்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் காமிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு லிம்ஸ் வந்து இல்லாம இருக்கும். ஷார்ட் லிம்ஸ் இருக்கும். ஆஹ் கை விரல் எல்லாம் வந்து ஷார்ட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ காமன் காசஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, மால்ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ். போன்ஸ் வந்து அதனோட அமைப்புல இல்லாம வேற மாதிரியான அமைப்புல குட்டியாவோ பெருசாவோ அந்த மாதிரி வித்தியாசமான அமைப்புல வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து கால்சியம் விட்டமின் டிஃபிஷியன்சினால வரக்கூடிய விஷயங்கள். இல்ல சில பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறது மூலமா பொறக்கிறப்ப நல்லா இருந்திருப்பாங்க. ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறது மூலமா இந்த ஷிஃப்ட் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ஆர்த்தோபெடிக் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு என்ன மாதிரியான சப்ஸ்டியூட்ஸ் ஹெல்ப்ஸ் வந்து குடுக்கலாம் அப்படின்னா, பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த பேண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, பேண்டேஜஸ் அந்த மாதிரி பிரேசஸ் வந்து இருக்கு அது கண்ட்ரோல் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்பிளின்ஸ் வந்து மாத்தி யூஸ் பண்ணலாம். அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் சப்போர்ட்டிங் சிஸ்டம் எய்ட்ஸா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்ட் டிசபிலிட்டி பாத்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டி. ஸோ ஸ்பாஸ்டிசிட்டி, ஸ்பாஸ் அப்படின்னாலே மசில்னு அர்த்தம். எஸ்பிஏஎஸ், ஸ்பாஸ்னா மசில்னு அர்த்தம். ஸோ அந்த மசில்ல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் இல்ல அதுல வந்து ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, தப்பான அந்த மசில் மூவ்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இல்லாம
ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கான காமன் காசஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா பிரெயின் டேமேஜ் வந்து காஸ் பண்ணும். மசில் மூமெண்ட்ஸ் வந்து சரியா இல்லை அப்படின்னாலே பிரெயின் ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ பிரெயின் டேமேஜே வந்து அஃபெக்ட் ஆகும், அதோட மூமெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான சப்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பிசிக்கல் தெரப்பி கொடுக்கணும், பாடி பொசிஷனிங் கரெக்டா இருக்கிறது மாதிரியான சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட் அடாப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டியில விஷுவல் அண்ட் பிளைண்ட்னஸ். ஸோ பிளைண்ட்னஸ் இருக்கும், விஷுவல் பிளைண்ட்னஸ் சொல்றோம் இல்லையா, கண்ணு தெரியாம இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்கும்? இனபிலிட்டி டு த்ரெட் நீடல்ஸ், ரீட் பிளாக் போர்ட்ஸ். ஸோ ரொம்ப பெருசா கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் இல்லாம 70 to 60% இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு பாதி தெரியும் பாதி தெரியாம இருக்கும். தூரமா இருக்கிறது தெரியாது, பக்கத்துல இருக்கிறது தெரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கூட குறைச்சலா இருக்கும். அந்த மோர் தென் 60% அப்படின்னாலே அது ஒரு பிளைண்ட்னஸ் கிட்ட சொல்ற விஷயம் தான். ஸோ இது எதனால வரும் அப்படின்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இல்ல கண்ணுல ஏதாவது அடிபட்டு இருக்கு, இன்ஜூரிஸ் ஆயிருந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் டிசபிலிட்டி வந்து வரலாம். ஆனா இதுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாம் இருக்குன்னா ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணா அது கரெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணலாம். பிரெய்லி அப்படின்னா அவங்களுக்கு பிரெய்லி சிஸ்டம் எழுதுவாங்க இல்லையா, கண்ணு தெரியலனாலும் அவங்க லேர்ன் பண்றதுக்கு அவங்க அல்பபெட்ஸோ இல்ல அவங்களுடைய பேர் எழுதுறதோ அது எல்லாமே அவங்க ஒரு சிஸ்டம் வச்சு லேர்ன் பண்ணுவாங்க. நம்ம நார்மலா போர்ட்ல பார்த்து படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு தொட்டு உணர்வு பூர்வமா அவங்க தொட்டு அது ரியலைஸ் பண்ணி படிப்பாங்க. ஸோ அது பிரெய்லின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் வாக்கிங் ஸ்டிக்ஸ் அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு நடக்கிறப்போ செய்யறப்போ வாக்கிங் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஹியரிங் அண்ட் ஸ்பீச். ஸோ அவங்களுக்கு ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கு, காது கேட்காது இல்ல பேச வராது, இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய சத்தம் இருக்குனால அவங்களுக்கு அது தெரியாது. அண்ட் ஆல்சோ லாங்குவேஜ் அக்வயர்மெண்ட் வந்து இருக்காது. என்ன மொழி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அது கேட்காது இல்லையா, ஸோ அதனால தெரியாது. அண்ட் இது என்ன மாதிரி காமன் காசஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு லவுட் நாய்ஸஸ்லயே அவங்க வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க, இல்ல அவங்க பிறந்ததுல இருந்தே வந்து லவுட் நாய்ஸஸ் பழக்கப்பட்டனா, இல்ல இன்கேஸ் பிரெக்னெண்டா இருக்கிறப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப கூட அவங்க அதிகமான சவுண்ட் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அது இம்பேர்ட் ஆகி நமக்கு ஹியரிங் ஸ்பீச் இம்பேர்மெண்ட் வந்து கொடுக்கும். அதனால இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, உடல் அந்த இயர் உறுப்புகள் ஃபார்ம் ஆகுறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுல வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இதுக்குள்ள என்ன மாதிரி சப்போர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். காது கேட்கிற இந்த மிஷின் மாதிரி இருக்கும் இல்லையா, வைப்ரேஷன்ஸ் மூலமா அவங்களுக்கு என்ன பேசுறாங்கன்னு புரியும். ஸோ அந்த ஹியரிங் எய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சைன் லாங்குவேஜஸ் இருக்கு. சைன் லாங்குவேஜ் கை அசைக்கிறது மூலமாவே இல்ல ஃபேசியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாவே என்ன பேசுறோம்னு கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். சோ இது எல்லாமே உங்களுக்கு பிசிக்கலி ஆகக்கூடிய டிசபிலிட்டிஸ். அண்ட் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா இது எல்லாமே விச் அஃபெக்ட்ஸ் தி பார்ட் ஆஃப் growth in development in human body இல்லையா. சோ அதனால இதெல்லாம் பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல வரும். ஓகே, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் பாத்துருக்கோமா. சோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா காக்னிட்டிவ் மைல்ஸ்டோன்ஸ அஃபெக்ட் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கு. காக்னிட்டிவ் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு தி பிரெயின் டெவலப்மெண்ட். ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு விஷயத்த எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அது எப்படி நீங்க கன்சீவ் பண்ணிக்கிறீங்கிறதுல இருக்கு இல்லையா. ஸோ அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கான பேசிக் கிளினிக்கல் கான்டெக்ட் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிலே ஆர் ஸ்லோனஸ் இன் மென்டல் டெவலப்மெண்ட். அதுதான் வந்து காக்னிட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு பிரெயின் ஃபுல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகும், 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆகும் நீங்க உட்காரு அப்படின்னு சொன்னா உட்கார்றதுக்கே. ஸோ அந்த மாதிரியான லேட்டர் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும், இல்ல மெதுவா அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிலே ஆகலாம். ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு காக்னிட்டிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுக்கு என்ன ரூட் காசஸ் இருக்கும் அப்படின்னா மேபி பிரெயின் டியூமர்ஸ் இருக்கலாம், இல்ல பெஸ்டிசைட் பாய்சனிங், லேக் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாம இருக்கும், இல்ல பர்த் இன்ஜுரிஸ், பிறக்கிறப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இல்ல டிகிரி டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் பிரெயின் டேமேஜ் ஆகுறது மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் சில்ட்ரனுக்கு தே வில் பி ஹேவிங் ஸ்லோனஸ் இன் மென்டல் டெவலப்மெண்ட். ஸோ அதெல்லாம் காக்னிட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படி இது பண்ணலாம், எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா phase 1ல பாத்தீங்க அப்படின்னா that will be the basic step. So basic stepல நீங்க பாத்தீங்கன்னா dignity factor, that is eliminating all the derogatory labels like stupid, idiot. இப்போ அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு
அந்த ஒரு ரெஸ்பெக்டா பேசணும். இப்ப ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்னா, அந்த சில்ட்ரன் வந்து நல்லா ஃபுல்லி காக்னிட்டிவா ஒரு பிரெயின் டெவலப்மென்ட்ல இருக்கிற சில்ட்ரன், அண்டர்ஸ்டாண்டிங்கான சில்ட்ரன், அந்த வயசுக்கு ஏத்த குரோத் இருக்கிற சில்ட்ரன்னா, தே வில் பி பிஹேவிங் நார்மல். அது இல்ல, அது அஃபெக்ட் ஆகுதுன்னா, அது எப்படி வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மரியாதை குடுக்க மாட்டாங்க. பேசுறாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னா, மரியாதை குடுக்க மாட்டாங்க. லூசு அந்த மாரி நீங்க அவங்க வீட்டுக்குள்ள என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி திட்டுவாங்களோ, அந்த லாங்குவேஜ்ல வெளி ஆளுங்க கிட்ட, புதுசா பாக்குறவங்க கிட்ட அவங்க ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இதே ஃபேஸ் 2ல பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ட்ரெஸ் பண்றது, அவங்களுடைய செல்ஃப் விஷயங்கள பாத்துக்கிறதுக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். சாப்பிடுறதுக்கு, அவங்கள ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு, இல்ல ஒரு விஷயத்த சிம்பிளா நீ இப்படி இந்த அந்த அங்க போய் அந்த பொம்மை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஆள் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். சப்போர்ட் இருக்கும். நீ வந்தா தான் நான் பண்ணுவேன்ற மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இருப்பாங்க. அண்ட் 3 ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவுஸ்ஹோல்ட் இன்டகிரேஷன். ஹவுஸ்ஹோல்ட் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது எது அப்படின்னா, சின்ன சின்ன டாஸ்க், சின்ன சின்னதா வீட்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுக்கே வந்து இன்னொருத்தர் கிட்ட டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அந்த விஷயத்தையும் அவங்களால செஞ்சுக்க முடியாது. சோ இந்த லைக் வந்து ஈஸியா டீ போடுறதோ, இல்ல வீட்டு வேலை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கே வந்து அவங்களால பண்ண முடியாம இன்னொருத்தர சார்ந்தே வந்து அது இருப்பாங்க. அண்ட் கடைசி ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஃபார் இன்கம் ஜெனரேஷன் ட்ரெய்னிங். சோ இவங்களுக்கு இந்த மாதிரியான வெக்கேஷனல் ட்ரெய்னிங் குரூப்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அடாப்ட் பண்ணலாம். அந்த விஷயங்கள், அந்த எக்ஸ்டர்னல் கோர்சஸ் நீ அட்ட டூ அட்ட படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணணும், மார்க்ஸ் எடுக்கணுங்கிற அந்த பிரஷர் குடுக்காம, வொகேஷனல் குரூப்ஸ் மாரி ஸ்கில் ஓரியன்டடா அவங்களால ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கான கோர்சஸ் இருக்கு. ஆனா அத வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா நம்ம குடுக்கலாம். சோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னாலும், தேர் வில் பி அன் ஆல்டர்னேட் சொல்யூஷன். சோ அதுதான் இந்த டிஃபரெண்ட் ஃபேஸஸ்ல நம்ம குடுக்குறது. ஓகே. நம்ம பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நீங்க இப்போ உங்க பாடி வந்து குரோத் எப்படி ஆகுது, டெவலப்மென்ட் எப்படி ஆகுது, இன்டர்னல், எக்ஸ்டர்னல் டெவலப்மென்ட் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த விஷயங்கள்ல என்ன மாதிரியான இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும்? அந்த டிஃபென்ஸ் அப்படின்னா எதிர்க்கிறது. நீங்க அப்போ அதுதானே இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் டிஃபென்ஸ் மெக்கானிசம். சோ எதிர்ப்பு சக்தி உங்க பாடிக்குள்ள எப்படி டெவலப் ஆகுது? என்ன மாதிரியான விஷயங்கள் வெளியில இருந்து இப்போ உங்களுக்கு என்ன வைரஸ் வருது, பாக்டீரியா வருது, எது உங்க பாடிக்குள்ள நுழைய ட்ரை பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுதுனாலும், நம்ம பாடியே ஹேவ் த டெண்டன்சி டூ டிஃபென்ஸ் அவர் ஓன் பாடி இல்லையா? நீங்க இப்போ காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க, 2, 3 நாள் விட்டா சரியா போயிடும். சளி புடிச்சிருக்குன்னா 2, 3 நாள் விட்டா சரியா போயிடுன்னுவாங்க. தட்ஸ் வை பிகாஸ் நம்ம பாடிக்கே நம்மள ரிப்பேர் பண்ணிக்கக்கூடியதுக்கான சக்தி இருக்கு. அததான் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எதிர்ப்பு சக்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இன்கேஸ் உங்களுக்கு ஹெச்ஐவி ரெட்ரோ வைரஸஸே வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னாலே, அதை எதிர்த்தே உங்க பாடி வந்து அதிகமா போராடும். இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கு, உங்களால டெவலப் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறப்போ, அதுல ஃபேஸ் பண்றதுக்கான பிரச்சனைகள் வந்து வரும். ஆனா அதே மாரி ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒயிட் பிளட் செல்ஸ் இன்கிரீஸ் ஆகுது, டபிள்யூபிசி செல்ஸ் உங்களுக்கு அதிகமாகுதுனால, அது ஒரு செக்யூரிட்டி கார்டு உங்களுக்கு. சோ அந்த பேட்டர்ன்லயே உங்களுக்கு டபிள்யூபிசி செல்ஸ் அதிகமாகும். உங்களுக்கு ஏதாவது அ காய்ச்சல் வருது, தலைவலி வருது, இல்ல சளி புடிச்சிருக்கு. இந்த மாரி எக்ஸ்டர்னலா உங்களுக்கு ஏதோ ஒரு வைரஸ் உள்ள வருதுன்னா, டக்குன்னு டபிள்யூபிசி வந்து உங்களுக்கு மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதோட அது அது அதோட வேலைய பார்த்து உள்ள வந்திருக்கக்கூடிய ஃபாரின் ஏஜென்ட்ட டக்குன்னு வெளிய அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மூலமா தான் நமக்கு நடக்கும். அண்ட் தட் இஸ் கால்ட் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆன்டிபாடிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இம்யூன் சிஸ்டம்னு நம்ம எத சொல்றோமோ அதுல நடக்கக்கூடிய கெமிக்கல் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா அது உங்க பாடிக்குள்ள வரக்கூடிய எல்லா எக்ஸ்டர்னல் ஃபாரின் வைரஸஸையோ, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸையோ ஈஸியா வந்து டைல்யூட் பண்ணி வெளிய அனுப்பிச்சிரும். ஓகே. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, என்ன மாதிரியான கிளினிக்கல் விஷயங்கள நீங்க வந்து ஃபேஸ் பண்ணலாம்? என்ன மாதிரியான சிம்ப்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னா, யூ வில் பி ஹேவிங் பெர்சிஸ்டென்ட் ஃபெட்டிக். ஒரு மாரி டயர்டாவே ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா ஃபீவர் வந்துச்சு, அந்த கோல்டு வருதுனால என்ன பண்ணும், பாடி வந்து டயர்டாவே இருக்க மாதிரி இருக்கும். என்னால உட்கார முடியல, படுக்க முடியலன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு ஃபெட்டிக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ பெர்சிஸ்டென்ட் டயரியா. எக்ஸ்டர்னலா வைரஸ் வந்து உங்களுக்கு பாடிக்குள்ள வருது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், அது 1 மந்த்க்குள்ள இருக்கு. அந்த பெர்சிஸ்டென்ட் டயரியான்றது டயரியா இது க டயரியா, லூஸ் மோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ள அந்த பீரியட்க்குள்ள இருக்கு அப்படின்னா, யூ நீட் சம் கிளினிக்கல் சப்போர்ட். அவ்ளோ ஒரு 2 டேஸ், 3 டேஸ்க்கு இருந்து சரியாயிடுச்சுன்னா ஓகே. அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா, யூ ஷுட் நீட் சம் கிளினிக்கல் சப்போர்ட். அந்த அட்டென்ஷன் தேவைப்படுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு 10% சிவியர் வெயிட் லாஸ் வந்து இருக்கும். இந்த எக்ஸ்டர்னலா உங்க பாடிக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, திடீர்னு வந்து வெயிட் லாஸ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ யூ வில் பி ஹேவிங் நைட் ஸ்வெட்ஸ். நைட்ல திடீர்னு வேர்க்க ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ ஃபங்கல் ஒயிட் ஸ்பாட்ஸ் இன் மவுத். இந்த மாரி
மாதிரி வைரஸோ எக்ஸ்டர்னல் பாக்டீரியாஸ் மாதிரி ஏதாவது உடம்புக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா நாக்குல வந்து அதை தெரியும். நாக்குல அதனால டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க காய்ச்சல் வருது தலைவலி வருதுன்னு போனீங்கன்னா நாக்கு நீட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அது ரத்த ஓட்டம் எப்படி இருக்கு, நாக்குல பேல்னஸ் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரியான ஃபங்கல் ஸ்பாட்ஸ் எதுவும் இருக்கா, ஒயிட் ஸ்பாட் டார்க் ஸ்பாட் எதுவும் இருக்கான்னு பாப்பாங்க. அது ஆல்சோ ஸ்வாலன் லிம்ப் கிளான்ஸ். நீங்க காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா கை கால் எல்லாம் வீங்குதுன்னு சொல்லுவோம். அந்த லிம்ப் நோட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், வீங்க ஆரம்பிக்கும். எலும்பு மொழி எல்லாம் சொல்றோம் இல்லையா, எலும்பு எட்ஜஸ், அந்த நோட்ஸ் எல்லாம் லிம்ப் நோட்ஸ் எல்லாம் வந்து வீங்க ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரியான டிஃபரன்சஸ் நீங்க உங்களோட பாடியில உங்களுடைய இந்த மாதிரி டிஃபரன்சஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யூ ஷுட் அவேர் தட் யூ வில் பி ஃபைட்டிங் வித் இம்யூன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ இம்யூன் சிஸ்டம் கூட நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்க உங்க பாடி அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, இந்த 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 மாதிரியான டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா மெயின்டைன் பண்ணுவீங்க? வாட் ஆர் த ரியாலிட்டி பிஹைண்ட் திஸ் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இருக்காங்க, ஏதோ ஒரு அவங்களுக்கு உடம்பு ரீதியா பிசிக்கல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான மித்ஸ் அப்படிங்கிறது, கட்டுக்கதைகள் சொல்லப்படுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன மாதிரியான மித்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க கூட கை குலுக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்துரும், அவங்களை ஹக் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட வந்துரும், அவங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துரும். அண்ட் வந்து அவங்க ஒரே மாதிரி ஸ்விம்மிங் பூல்ஸ் ஷேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அவங்க யூஸ் பண்ற பிளேட்ஸ் டம்ளர்ஸ் கப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வந்துரும். அண்ட் ஒரே ரூம்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்க நோய் உங்களுக்கு வந்துரும். இந்த மாதிரியான ஜென்ரல் மித்ஸ் வந்து சொல்லப்படும். பட் வாட்ஸ் பிஹைண்ட் தட் அப்படின்னா, என்ன மாதிரியான ஒரு ஆன்டிபாடிஸ் உங்களுக்கு பாடிக்குள்ள டெவலப் ஆகுது. இப்போ ஒரு காய்ச்சல் வருது, ஒரு தலைவலி வருது, உடம்புல ஏதோ ஒரு சளி பிடிக்குது, ஒரு ஹெவி ஃபீவர் வருது, ஒரு டைஃபாய்டு வருது அப்படின்னா உங்களுக்கு அது வர்றதுக்கு டூ வீக்ஸ் டு 3 months வந்து டைம் எடுத்திருக்கும். ஸோ அந்த பீரியட்லயே அந்த ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களுக்கு உங்க பாடியில டைஃபாய்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் அது உங்க உடம்புக்குள்ள வந்து 2 வாரம் ஏற்கனவே ஆயிருக்கும். ஸோ அந்த 2 வாரத்துலயே உங்க பாடி வந்து சப்போஸ் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஃபைட் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிம்டம்ஸ் டெம்பரேச்சர் எல்லாம் அதிகமாகும் பாடியில. அந்த லிம்ப் நோட்ஸ் வலிக்கிறது, இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவ் ஆனதுனால தான் அந்த சேஞ்சஸ் எல்லாம் நமக்கு காமிக்கும். ஆனா அதே மாதிரி உங்களுக்கு இந்த சில இதெல்லாம் வந்து ப்ரொலாங்டு பீரியடா இருக்கும். கிரானிக் டிசீசஸ் மாதிரி இருக்கும். இந்த உடல் அமைப்புல மாற்றம் இருக்கிறது, எலும்பு அதுல அதுல வரக்கூடிய பிரச்சனை, அந்த டிசபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீரியட்ஸ்ல வந்து அது இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், இப்போ சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. சோ அது ஒரு இயருக்கு மேல செட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கிரானிக் டிசபிலிட்டிஸ், கிரானிக் டிசீசஸ், டிஸார்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனா இது ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா பிளட் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிளட் நீங்க அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த பிசிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் காய்ச்சல் வருது, சளி பிடிக்கிறதுல இருந்து ஹெச்ஐவி வர்றதுல இருந்து எல்லா டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே என்ன மாதிரி ரிசோர்சஸ்ல ஒரு பாடில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்டட் பர்சனுக்கு யூஸ் பண்ண நீடில்ஸ் இல்ல அவங்களுக்கு யூஸ் பண்ண பிளேட்ஸ் எல்லாம் இல்ல அவங்களுக்கு யூஸ் பண்ண அந்த இதுக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு எல்லாம் நீடில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நீடில்ஸோ அது என்ன யூஸ் பண்ணாங்களோ அது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்றப்போ பிளட் கான்டாக்ட் டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஆனா அதே மாதிரி அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது வயித்துல இருக்கிற குழந்தைக்கு பாதிக்கும். அதான் மதர் டு சில்ட்ரன் த்ரூ பிளசன்டா. பிளசன்டானா என்னது, தொப்புள் குடின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அது மூலமா வந்து வரும். அதனாலதான் பிரெக்னென்ட் இருக்கவங்க, பிரஸ்ட் ஃபீட் பண்றவங்களுக்கு வேற மாதிரியான மெடிகேஷன்ஸ் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதையே ஃபாலோ பண்ணணும். நம்மளா இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். வாட் their mother is having they will be transmitted to the children also. சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஹேவிங் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா 80 to 90% ஆஃப் குளோபல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ஒன்லி அண்டர் திஸ் கேட்டகரி. ஸோ அன்ப்ரொடெக்டட் செக்ஸா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான டிரான்ஸ்மிஷன்ஸ், ஹெச்ஐவி வர்றதுக்கான சோர்சஸ், செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான சோர்சஸ் எல்லாம் அதிகமான சான்சஸ்ல இருக்கும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றது மூலமா நம்ம இந்த டிசபிலிட்டிஸ், இந்த பிரச்சனைகள் வர்றதெல்லாம் நீங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசமா ஆக்டிவா வச்சுக்க முடியும். சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பில்லர்ஸ் ஆஃப் சேஃப் மதர்ஹுட். ஏன்னா ஒரு சில்ட்ரன் வளருது அப்படின்னா அதனுடைய growth அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் ஹைலி டெடிகேட்டபிள் டு தி மதர்ஹுட். மதருக்கான பொறுப்பு அதுல ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? சோ மதர் ஷுட் பி அவேர் ஆஃப் தி ரைட் ஏஜ் டு கெட் பிரெக்னென்ட். என்ன ஏஜ்ல பிரெக்னென்ட் ஆகணுங்கிற தெளிவு அவங்களுக்கு இருக்கணும். சோ அந்த ஒரு 18 yearsல இருந்து ஒரு 35, 37 years வரைக்குமே எனி கைண்ட் ஆஃப் உமன் வில் பி ஏபிள் டு டெலிவர் அ பேபி. அதுக்குள்ள அவங்க பாடி டெவலப் ஆயிருக்கும். பாடி வந்து பிரெக்னன்ட் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு
இருக்கும். ஸோ அந்த ஏஜ்ல இருக்கு அப்படின்னா தட் வில் பி ஹேவிங் சேஃப் மதர்ஹுட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஃபேமிலி பிளானிங் வந்து கரெக்டா பண்ணணும். பிசியலாஜிக்கலா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, வாட்டர் ஆல் தேர் நீட்ஸ். அதே மாதிரி ஒரு பேபிக்கு இன்னொரு பேபிக்கு 2 இயர்ஸ் கேப்ல வந்து பிரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப அவசியம். அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா யூட்ரஸ் வந்து திருப்பி ஹீல் ஆயிருக்கு, அதான் திருப்பி இன்னொரு பேபி அதை ஃபுல்லா டெவலப் பண்ணணும்னா ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபேமிலி என்ன பிளான் பண்றீங்களோ அதை யூ ஹாவ் டு பிளான் அக்கார்டிங் டு யுவர் ஏஜ் அண்ட் இயர்ஸ். ஆனா அதே மாதிரி மெடிக்கல் கேர் என்ன மாதிரியான மெடிக்கல் கேர் மதர்ஹுட்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். பிரஸ்ட் ஃபீட் பண்றாங்க இல்ல அவங்களுக்கு சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ரிசோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, எனி கைண்ட் ஆஃப் பர்டிகுலர் மெடிக்கல் கேர் அண்ட் சப்போர்ட் எங்க இருந்து எடுத்துக்கிறாங்கன்னு பாக்குறது இதெல்லாமே வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ரோச்சஸ் எல்லாம் நேச்சுரலாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்க ஒரு ஃபேமிலி பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசியலாஜிக்கலி அது வந்து ரெக்கவரி ஆகும். நீங்க ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு சில்ட்ரன்ல இருந்து இன்னொரு சில்ட்ரனுக்கு பிளான் பண்றீங்க இல்ல 2 சில்ட்ரனுக்கு அப்புறமா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்க உங்க பாடியை சேஃபா வச்சுக்கிறதுக்கு இல்ல நீங்க திருப்பி பேபி ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் தி திங்ஸ் தான் இந்த நேச்சுரலா நம்ம பண்ணக்கூடிய தட் இஸ் காய்டஸ் இன்டரப்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து சேஃப் பீரியட்ஸ்ல அந்த வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கிறத வந்து கம்மி பண்றது. அந்த ஆக்ஷன்ஸ் நீங்க எந்த எந்த பர்டிகுலர் பீரியட்ல இருக்கணும், எந்த பர்டிகுலர் பீரியட்ல செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கணும். ஸோ அது மூலமா நேச்சுரலா நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இதுல வந்து ஃபுல்லி ரிவர்சிபிள் ப்ராசஸ். உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ் வந்து ஃபுல்லா சொல்ல முடியாது, ஏன்னா ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கும். இப்போ அந்த ஓவுலேஷன் பீரியட் அப்படின்னா அதுல நீங்க செக்ஷுவல் கான்டாக்ட் ஸ்கிப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியா இருக்கும். அதை வந்து ஆனா ஃபுல் சேஃப்டி அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி வேரி ஆகும். ஆனா அதே மாதிரி மெக்கானிக்கலா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மூலமா காண்டம்ஸ் யூஸ் பண்றது இல்ல இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகாம யூஸ் பண்றது இந்த மாதிரியான பேரியர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது மூலமா நம்ம இது பண்ணலாம். அண்ட் காண்டம்ஸ் அப்படிங்கிறது மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனுக்கு யூஸ் பண்றது, அண்ட் ஐயூடிஸ் யூஸ்டு ஃபார் அ ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன். அண்ட் இது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஃபுல்லி ரிவர்சிபிள். அது பண்ணக்கூடிய விஷயங்களை அது ஒர்க் அவுட்டும் ஆகலாம், அதுல பிரச்சனையும் வரலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ கெமிக்கல் அப்ரோச்சஸ் வந்து பண்ணலாம். ஃபேமிலி பிளானிங் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லைக் வந்து பில்ஸ் எடுத்துக்கிறது, செக்ஷுவல் கான்டாக்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது இல்ல அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி எடுத்துக்கிறது, கிரீம்ஸ் இல்லைன்னா ஜெல்லிஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா அவங்களுக்கு ஸ்பெர்ம் என்டர் ஆகிறதோ இல்ல செக்ஷுவல் கான்டாக்ட் இருந்தாலும் பேபி ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஃபீமேல் மட்டும்தான் இந்த கெமிக்கல் ரிசோர்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் விச் இஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஃபுல்லி ரிவர்சிபிள்னு சொல்லுவோம். அண்ட் இந்த சர்ஜிக்கல் பாத்தீங்கன்னா இதுதான் இப்போ ஜென்ரலி நமக்கு ஃபேமிலி பிளானிங்னு சொன்னோம் அப்படின்னா ஒன்னு வெசக்டமி பண்ணுவாங்க இல்ல டியூபெக்டமி பண்ணுவாங்க. விச் இஸ் வெசக்டமி அப்படின்னா அது மேலுக்கு பண்ணக்கூடியது, மேல் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ல பண்றது வெசக்டமின்னு சொல்லுவோம். வேற ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ல பண்றது டியூபெக்டமின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு அந்த அந்த ஹார்மோன் செக்ரீஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது, அந்த பேபி ஃபார்ம் ஆயிருக்கான அந்த டியூப்ஸை வந்து க்ளோஸ் பண்றது, அதை லாக் பண்ணி வைக்கிறது தான் இந்த சர்ஜிக்கல் மூலமா பண்றது. அண்ட் இந்த சர்ஜிக்கல் மெத்தட் தான் பெரும்பாலான யூசர்ஸ் வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்றது, விச் ஹேவ் சம் பெர்மனன்ட் சொல்யூஷன். ஸோ அது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அப்படியே இருக்கும், நீங்க சாகிறது வரைக்கும் அது இருக்கும். ஸோ அப்போ நீங்க செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருந்தாலும் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்காது. ஸோ இது எல்லாமே ஃபேமிலி நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்தை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சில்ட்ரன் வேண்டாம், அதை உங்க பாடி கோ த்ரூ பண்ண வேண்டாம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க பாடி யூ கேன் ப்ரொடெக்ட் பை யூசிங் ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ். அண்ட் இது எல்லாமே இந்த வல்னரபிலிட்டி இந்த விஷயங்கள் இது அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்சஸ் இருக்கு, பிசிக்கலி மென்டலி இமோஷனலி இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சப்போர்ட் கொடுக்கலாம், என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னா அக்கார்டிங் டு தேர் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ரிலையபிலிட்டி. ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் தேவைன்னா எஜுகேஷன் சப்போர்ட் கொடுக்கலாம். இல்ல எஜுகேஷன் சப்போர்ட் கொடுக்க முடியாது, டிசபிலிட்டியா இருக்கிற சில்ட்ரன் அப்படின்னா வொகேஷனல் ட்ரைனிங் மாதிரி கொடுக்கலாம். ஏர்ன் பண்றதுக்கான ரிசோர்சஸ் என்னன்னு அதை மட்டும் சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி ஹெல்த் எப்படி இருக்கு, அந்த அந்த சூழ்நிலை அமைப்புல அவங்களுக்கு உடம்பு ரீதியா என்ன மாதிரியான கம்யூனிட்டி ஹெல்த் இருக்குங்கிற அந்த அஷூரன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்றது மூலமா தே வில் பி எராடிகேட்டிங் ஆல் தி பாவர்ட்டி அண்ட் லிட்ரஸி, அந்த ரேட் எல்லாம் நம்மளால கம்மி பண்ணிக்க முடியும்.
and that's how we have to treat the symptoms that preserve the individual, treating the root preserve the community. So symptoms எல்லாம் நீங்க preserve பண்றது மூலமா நம்ம இந்த symptoms எல்லாம் பார்த்தோம் இல்லையா, சைல்ட் லேபரோ இல்ல அந்த HIV டிரான்ஸ்மிஷன்ல இருந்து டெலிக்வன்சில இருந்து தப்பு பண்றது, காக்னிட்டிவ், பிசிக்கல், மென்டல், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்க ப்ரிசர்வ் பண்றது இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எது அந்த விஷயத்த அந்த பையனை அந்த பொண்ணை தூண்ட செஞ்சுச்சு, எந்த ஃபேக்டர்னால அவன் அப்படி ரியாக்ட் பண்ணான், எந்த ஃபேக்டர்னால அவன் அப்படி நடந்துக்கிட்டாங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு ஒர்க் அவுட் பண்றதுதான் ஒரு கம்யூனிட்டியா நம்ம பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்குது, இல்ல சில்ட்ரன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அது பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேல இது பண்ணாம வாட்ஸ் த பர்பஸ் பிஹைண்ட் தட், ஏன் அதை பண்றாங்க, வாட் த ரூட் காஸ்ங்கிறத கண்டுபிடிச்சு அதுல ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இதுதான் நீங்க இந்த வல்னரபிலிட்டி அண்ட் கேர் இது எல்லாத்தையும், அந்த இஷ்யூஸ், இந்த கன்சர்ன்ஸ் இதெல்லாம் நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி லீட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் ஹவு திஸ் சாப்டர் எண்ட்ஸ். இதுதான் ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் கன்சர்ன்ஸ், இதெல்லாம் ஜென்ரலா வரக்கூடிய விஷயங்கள். அண்ட் இதுல எது டவுட்ஸ் இருக்கா?